Hi, welcome you to learn English. இங்கே இருக்கிற வாக்கியத்தை பாருங்க. He is a merchant. He has a rice mill. He doesn't cheat even a child. இந்த வாக்கியத்தை பன்மையாக மாற்றணும். அதாவது அவர் ஒரு வியாபாரி அப்படின்னு இருக்கிறத அவர்கள் வியாபாரிகள் அப்படின்னு மாற்றணும். அப்படி மாற்றுறப்ப நவுன், அதாவது பெயர் சொல் பன்மையாக மாறுறதோட வேர்பும் சேஞ்ச் ஆகும். அதாவது ஹெல்பிங் வேர்ப், பி வேர்ப் அதுவும் சேஞ்ச் ஆகும். டஸ், ஹேஸ், இஸ் இந்த மூணுமே ஒருமை சிங்குலர். டு, ஹாவ், ஆர் இந்த மூணும் பன்மை. ஹி ஹேஸ் அ புக், தே ஹாவ் புக்ஸ். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ வந்து வி அப்படின்னு மாறுது, ஆம் வந்து ஆர் அப்படின்னு மாறுது. ஃப்ரெண்ட், சைல்டு, புக், கார் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பெயர் சொற்கள், அதாவது நவுன் ஃபார்ம்ஸ். இதோட எஸ் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளூரலாக மாறிடும். அதே மாதிரி சைல்டு குழந்தை, சில்ட்ரன் அப்படிங்கிறது குழந்தைகள். அண்ட் டஸ், ஹேஸ், இஸ் இது மூணுமே சிங்குலர். டூ, ஹேவ், ஆர் ப்ளூரல். இதை எப்போவுமே மறக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவேன். இந்த பேராகிராஃபில் இருக்கிற சிங்குலர் நவுன் அண்ட் சிங்குலர் வேர்ப்ஸை நீங்கள் பன்மையாக மாற்றணும். எ ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங், ஹிஸ் கிளாஸ் ரூம் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா ஒரு மாணவன் அப்படின்னு இருக்கிறத மாணவர்கள் அப்படின்னு மாற்றணும். அதே மாதிரி அந்த வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் எப்படி மாறணும், ப்ளூரலுக்கு வந்துச்சுன்னா எப்படி மாறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி சிம்பிளான சென்டென்சஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ டசன்ட் ரைட், ஹீ டஸ் நாட் ரைட் அவர் எழுதவில்லை. இது அப்படியே பன்மையாக மாற்றுங்க. ஐ வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது, எந்த இடத்துல டவுட் வருது அப்படிங்கிறது தெரியும். ஹீ டஸ் நாட் ரைட் இந்த சென்டென்ஸை பன்மையாக நீங்கள் மாற்றணும். எதெல்லாம் பன்மையாக மாற்ற முடியுமோ அந்த வார்த்தைகளை பன்மையாக மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ டஸ் நாட் ரைட் அவர் எழுதவில்லை. ஹீ அவர், தே அவர்கள். தே டு நாட் ரைட். ஸோ டஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். ப்ளூரல் வர்றப்போ டு, அவர்கள் எழுதவில்லை. எ புக் ஹேஸ் பீன் பாட் ஒரு புத்தகம் வாங்கப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை பன்மையாக மாற்றுங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ புக் ஒரு புத்தகம், இது சிங்குலர். புக்ஸ் இது ப்ளூரல் பன்மை. அதே மாதிரி ஹேஸ், ஹேஸ் சிங்குலருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் பன்மை. புக்ஸ் ஹாவ் பீன் பாட் புத்தகங்கள் வாங்கப்பட்டன. எ கேக் இஸ் ஈட்டன் பை மீ ஒரு கேக் என்னால் சாப்பிடப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை பன்மையாக மாற்றுங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேக்ஸ் ஆர் ஈட்டன் பை அஸ். மீ அப்படின்னா என்னால், நான். அஸ் அப்படின்னா எங்களால். கேக்ஸ் ஆர் ஈட்டன் பை அஸ். இட் ஹேஸ் அ ஃபீச்சர். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இது ஒரு சிறப்பம்சத்தை கொண்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான சந்திப்பு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை பன்மையாக மாற்றுங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தே ஹாவ் ஃபீச்சர்ஸ். இட் ஹேஸ் எ ஃபீச்சர் அப்படிங்கிறது தே ஹாவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு. தே ஆர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ். ஸோ நவுன் ஃபார்ம் மீட்டிங், அதோட எஸ் ஆட் பண்ணி மீட்டிங்ஸ் அப்படின்னு மாற்றிட்டோம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at these sentences. He is a doctor. He does not want to suggest a surgery. எந்தெந்த வார்த்தைகளை பன்மையாக மாற்ற முடியுமோ அந்தந்த வார்த்தைகளை மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He is a doctor. அவர் ஒரு மருத்துவர். They are doctors. He does not want. They do not want to suggest a surgery. அறுவை சிகிச்சை. To suggest surgeries. அறுவை சிகிச்சைகள். He is a merchant. He has a rice mill. He doesn't cheat even a child. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை பன்மையாக மாற்றுங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He is a merchant. They are merchants. He has a rice mill. They have rice mills. He doesn't cheat even a child. They do not cheat even children.
Now look at this sentence. He reads a newspaper. இதில் ஆக்ஷன் வேர்ப் டைரெக்டாக இருக்குது, அதாவது மெயின் வேர்பே டைரெக்டாக இருக்குது. ஹெல்பிங் வேர்ப் இல்லை, பி வேர்ப் எந்த வேர்புமே இல்லை. ஸோ இந்த வாக்கியத்தை நீங்கள் எப்படி ப்ளூரலில் மாற்றுவீங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். He reads a newspaper. He is a good reader. He has a library in his home. அவர் ஒரு நாளிதழ் வாசிக்கிறார். அவர் நன்றாக வாசிப்பவர். அவர் அவருடைய வீட்டில் ஒரு நூலகம் வைத்திருக்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை பன்மையாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். He reads a newspaper. இந்த வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப முக்கியமான ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். He reads a newspaper. இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ஹி, சிங்குலர் ஒருமை, அதாவது அவர் அவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். He reads a newspaper. இதுவே பன்மையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிற வாக்கியத்தை பாருங்கள். They read newspapers. He is a good reader. They are good readers. அதே மாதிரி he has a library in his home. They have libraries in their homes. லாஸ்ட் வேர்டு homes அப்படின்னு பன்மையில் திருத்தி வாச்சிக்கோங்க. Now look at these sentences. A student is coming. His classroom is closed. You go and open the classroom. He has an exam. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. தென் எந்தெந்த வார்த்தைகளை பன்மையாக மாற்ற முடியுமோ அந்த வார்த்தைகளை மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். A student is coming. Students are coming. Is are அப்படின்னு மாறி இருக்கு. His classroom. His அப்படிங்கிறது ப்ரோனவுன், சிங்குலர், அவனுடைய. ஓகே, their அவர்களுடைய. His classroom is closed. Are closed. You go. இந்த யூ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். நீ அப்படின்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னாலும் யூ தான். You go and open the classroom. You go and open the classrooms. He has an exam. They have exams. Now look at these sentences. I have a bike. நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன். I go to temple regularly. நான் வழக்கமாக கோயிலுக்கு போகிறேன். I eat a fruit daily. நான் தினமும் ஒரு பழம் சாப்பிடுகிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை பன்மையாக மாற்றுங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். We have bikes. I have a bike. We have bikes. I go to temple regularly. We go to temples regularly. We eat fruits daily. அதாவது I eat a fruit daily அப்படிங்கிறது we eat fruits daily அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ ஒரு சென்டென்ஸை எந்த மாதிரி பன்மையாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். நவுனை ஈஸியாக எஸ் ஆட் பண்ணி பன்மையாக மாற்றிடுவோம். அதே மாதிரி வேர்பையும் சேஞ்ச் பண்ணணும் அந்த சென்டென்ஸில். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.